நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். தனக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்கிறதா சொல்லி ரசிகர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்காரு நடிகர் ஃபகத் ஃபாசில். மலையாளத்துல பிரபலமான நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் ஃபகத் ஃபாசில் இவர் தமிழ்ல வேலைக்காரன், சூப்பர் டீலக்ஸ், விக்ரம், மாமன்னன் சொல்லி தமிழ்ல நிறைய படங்கள்ல இவரோட நடிப்பால ரசிகர்களை ஆட்கொண்டிருக்காரு. இப்போ ரீசெண்டா ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்திலையும் இனி வடிவேலு அவங்க கூட சேர்ந்து மாரிசன் அப்படின்ற ஒரு காமெடி டிராமா படத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த நிலையில கேரளால ஒரு நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட ஃபகத் ஃபாசில் எனக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் திறந்து பேசியிருக்காரு. எனக்கு ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு நோய் ஒண்ணு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபகத் ஃபாசில் ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காரு, ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவன குறைபாடு நோயை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை நீங்க சின்ன வயசுல யாராவது கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குணப்படுத்தலாம், ஆனா இப்போ நீங்க வயசாயிட்டனால அது குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நரம்பியல் தொடர்பான குறைபாடு இருக்கக்கூடியவங்க அதிக மறதி இருக்கிறவங்களாகவும் ரொம்ப ஒழுங்கு இல்லாமலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ADHD அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அட்டென்ஷன் டிஃபெக்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்றதான் இதோட சுருக்கம். அதாவது சொல்ல போனா இந்த குறைபாடு இருக்கிறவங்க ரொம்ப கவன பற்றாக்குறையா இருப்பாங்க, அதிகமா மறதி உள்ளவங்களாவும் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அதிக செயல்பாட்டு கோளாறாவும் இருப்பாங்க. சொல்ல போனா நம்ம ஸ்டைல்ல சொன்னா ரொம்ப கோளாறான ஒரு ஆளு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா, ரொம்ப படபடபட அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பொதுவா இந்த குறைபாடு அப்படின்றது குழந்தைகளை தான் அதிகமா தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தையா இருக்கிற சமயத்துல இதை கவனிக்காம விடும்போது வயது முதிர்ற வரைக்குமே இது தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் இருக்கிறவங்க கவனத்தை தக்க வச்சு கொள்றதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அதே மாதிரி மனக்கிளர்ச்சியான நடத்தையிலையும் பாத்தீங்கன்னா மனக்கிளர்ச்சியான நடத்தையிலுமே இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரியான குறைபாடு இப்ப எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இப்படி என்ன இருந்தாலும் இவர் திரைக்கு வந்துட்டாலே ஒரு நடிப்பு அரக்கனாவே மாறிடுறாரு. அப்படி இவரோட நடிப்புல இப்ப ரீசெண்டா வெளியாகி பயங்கர ஹிட் அடிச்ச ஒரு படம் தான் ஆவேசம். ஆவேசம் படத்துல வழக்கம் போல தன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு ரசிகர்களை கவர்ந்த ஃபகத் ஃபாசில் அவரோட கேங்ஸ்டர் கதாபாத்திரத்து கூடவே ஒரு வண்டி ஒன்னு டிராவல் ஆகும். அதுதான் டொயோட்டோ குவாலிஸ். பொதுவாவே வில்லன் கதாபாத்திரங்கள் இல்லைன்னா கேங்ஸ்டர் கதாபாத்திரங்களுக்கு எப்பவுமே டாடா சுமோ அந்த வாகனத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல டிஃபரெண்டா டொயோட்டோ குவாலிஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி என்ன இந்த குவாலிஸ் வண்டியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குவாலிஸ் வண்டியே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தான். இந்த டொயோட்டோ குவாலிஸ் அந்த கார்களோட விற்பனை அப்படின்றது இந்தியால எப்பவோ நிறுத்தப்பட்டுருச்சு. இந்தியாவில 2000ஆம் ஆண்டு வருஷம் நுழைஞ்ச ஜப்பானை சேர்ந்த டொயோட்டோ அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்தியால அறிமுகப்படுத்தின முதல் கார் குவாலிஸ் தான். பிரபலமான கிர்லோஸ்கர் குழுமத்தோட இணைந்து இந்தியால குவாலிஸ் கார்களை உற்பத்தி செஞ்சு டொயோட்டோ விற்பனை பண்ணாங்க. இந்தோனேஷியா நாட்டுல ஆல்ரெடி விற்பனையில இருந்த டொயோட்டோ கிஜாங் அப்படின்ற காரை அப்படியே இந்தியால இறக்கி குவாலிஸ் அப்படின்ற பேர்ல 2000ஆவது வருஷம் ஜனவரி மாசத்துல டொயோட்டோ நிறுவனம் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது சொல்ல போனா 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில விற்பனைக்கு வந்த முதல் டொயோட்டோ கார் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு இந்த டொயோட்டோ கார் விற்பனையில இல்ல. ஏன்னா 2005ஆவது வருஷம், அதாவது வெறும் 5 வருஷத்திலேயே குவாலிஸ் காரோட விற்பனையை இந்தியால டொயோட்டோ நிறுவனம் நிறுத்திட்டாங்க. அவங்க விற்பனை செஞ்ச 5 வருஷத்திலேயே 1.4 லட்சத்துக்கும் அதிகமான குவாலிஸ் கார்கள் இந்தியால விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதாவது மாசத்துக்கு 1500 குவாலிஸ் கார்களை மக்கள் வாங்கியிருக்காங்க. 2005ஆவது வருஷத்தோட குவாலிஸ் காரோட விற்பனை அப்படின்றது நிறுத்தி கொள்ளப்பட்டதால இப்போ இந்த டொயோட்டோ காரை பாக்குறதே பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதா மாறிடுச்சு. இந்த படத்துல கேங்ஸ்டர் ரங்கா கொஞ்சம் பழமைவாதி அப்படின்றத காட்டுறதுக்காகவும் அவர் இன்னும் அந்த பழைய காலத்திலேயே தான் இருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காகவும் தான் இந்த காரை பயன்படுத்தியிருப்பாங்க. பொதுவா கேங்ஸ்டர் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா டாடா சுமோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டாடா சுமோவும் குவாலிஸ் இருந்த சமயத்திலே பயங்கரமா போட்டி போட்டு விற்பனையான ஒரு காரும் கூட. ஆனா இந்த படத்துல புதுசா குவாலிஸை யூஸ் பண்ணது இந்த പടத்துக்கு ഒരു പ്ലസ് அமைஞ்சிருக்கு. റോൾ പറഞ്ഞ സമയത്ത് ഡയറക്ടറോട് ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നോ എന്തുകൊണ്ടാണ് എന്നെ ചൂസ് ചെയ്തതെന്ന്? ഇല്ല, ഞാൻ ചോദിച്ചില്ല. തെറ്റാണെന്ന് ഉറപ്പുണ്ടായിരുന്നോ? അതും ഉറപ്പില്ലായിരുന്നു. എനിക്ക് ഐ ലൈക്ക് ദ നറേഷൻ ഹി ഗേവ് മീ. ഞാൻ ഈ വേലക്കാരൻ മലയാളത്തിലാണ് എന്നോട് പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഞാൻ ചെയ്തേനെ. ഇത് ആക്ച്വലി ഞാൻ മഹേഷിന്റെ പ്രതികാരം കഴിഞ്ഞിട്ടൊരു ബ്രേക്ക് എടുത്ത സമയത്താണ് വേലക്കാരൻ പറഞ്ഞ പടമായിട്ട് ഞാൻ മോഹൻ സാറിനെ മീറ്റ് ചെയ്യുന്നതൊക്കെ. അപ്പൊ എനിക്ക് അന്ന് എന്റെ ആവശ്യം എന്തായിരുന്നു വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ ഇതുവരെയും ചെയ്യാത്ത പോലത്തെ ഒരു പടം എനിക്ക് ചെയ്യണം. അത് ഏത് ലാംഗ്വേജ് എന്നുള്ളതൊന്നും എനിക്ക് ഐ വോണ്ടഡ് ടു ഡു സംതിങ് ലൈക്ക് എ ഫസ്റ്റ് ഫിലിം. അപ്പോഴാണ് വേലക്കാരൻ എനിക്ക് ഏറ്റവും നല്ല പ്ലാറ്റ്ഫോം ആയിരിക്കും എന്ന് എനിക്ക് തോന്നിയത്.
എനിക്ക് ഷൂട്ട് തുടങ്ങുന്ന മുമ്പേ ഒരുപാട് പ്രോബ്ലം ഉണ്ടായിരുന്നു. കാരണം എന്നെ പോലൊരു ആക്ടറിന് ഞാൻ തിങ്ക് ചെയ്യുന്ന ലാംഗ്വേജിൽ പെർഫോം ചെയ്യുന്നതായിരിക്കും ഏറ്റവും എളുപ്പം എന്നാണ് ഞാൻ വിചാരിച്ചിരുന്നത്. സോ ഞാൻ മോഹൻ സാറായിട്ട് ഐ സ്റ്റാർട്ടഡ് ടോക്കിംഗ് ടു ഹിം അബൌട്ട് ഇറ്റ്. പുള്ളി എന്നോട് ഒരു കാര്യം പറഞ്ഞുള്ളൂ, ഇറ്റ്സ് ജസ്റ്റ് എ ലാംഗ്വേജ് മാൻ, ജസ്റ്റ് ഡു ദ ഫിലിം, ഇത്രേ പറഞ്ഞുള്ളൂ. ഞാനത് അങ്ങനെ കണ്ടു തുടങ്ങി. ഇറ്റ്സ് ജസ്റ്റ് എ ലാംഗ്വേജ്. ഐ ഹാഡ് ഫൺ. അപ്പൊ അത് കഴിഞ്ഞ് ഒരു തമിഴ് പടം കൂടെ ചെയ്യാൻ പോവാണ്. ഇതോടെ തമിഴ് ചിലപ്പോൾ നന്നായിരിക്കും. തമിഴിലേക്ക് മാറുവാണോ? ഇവിടെ ആരും പിടിക്കുന്നില്ല. ആ അവസ്ഥയിലായോ? ഏതാണ്ട്. അതെന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ? ഇല്ല, ഞാനിപ്പം കാർബൺ കഴിഞ്ഞു, ട്രാൻസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. അത്രേ എനിക്ക് ഇപ്പോൾ ഇവിടുത്തെ പ്ലാൻസിനെ പറ്റി എനിക്കും അറിയുള്ളൂ. ഇതിനെ ഷൂട്ടിംഗ് ഫോർ മണി സർ, ഇതൊക്കെ തന്നെ. പിന്നെ വിവേക് തോമസ് എന്ന് പറഞ്ഞിട്ടൊരു പയ്യൻ്റെ ഒരു പടമുണ്ട്. ദീസ് ആർ മൈ പ്ലാൻസ് ഫോർ ദി ഇയർ. ഗെയിം അറ്റ്ലീസ്റ്റ് ഐ ലൈക്ക് മൈ ഫിലിം. അപ്പം I mean, ഈ ക്യാൻവാസിലുള്ള ആക്ടേഴ്സിന് ഇറ്റ്സ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ് ടു ഹാവ് ഫാൻസ് അസോസിയേഷൻ ആൻഡ് ടു കറസ്പോണ്ട് വിത്ത് ദം. ട്രെയിലറിലായിരുന്നാലും പോസ്റ്റേഴ്സിലായിരുന്നാലും ഈച്ച് ഫേസ് ലുക്ക് വെരി സീരിയസ്. എല്ലാവരും It's a serious film. We are discussing a very serious issue. So it's a serious film. Pakka serious film ഇത്. ത്രില്ലർ മോഡ്. ஆமா, இது என்ன ஜானர் சார்? ത്രില്ലർ സർ. ത്രില്ലർ സാർ. അപ്പൊ ത്രില്ലർ സാർ. ഞാൻ ഈ പടമായിട്ട് ബന്ധപ്പെടുമ്പോൾ യു നോ ദാറ്റ് നോ ഫസ്റ്റ് സജഷൻ വാസ് മെയ് ദിനം പടത്തോട് ടൈപ്പ്. ഞാൻ പടത്തിന്റെ കഥ കേൾക്കുമ്പം പടത്തിന്റെ പേര് മെയ് ദിനം എന്നായിരുന്നു. ലേബേഴ്സ് ഡേ, May 1st. അപ്പോ മോഹൻ രാജ സാറ് എൻ്റെ അടുത്ത് കഥ പറയാൻ വേണ്ടി വന്നിട്ട് ഞാൻ പറഞ്ഞു, സാർ ഞങ്ങൾ ഇരുന്ന് കഥ പറയാൻ തുടങ്ങി. ഇപ്പൊ പുള്ളി ആദ്യം പറഞ്ഞ കാര്യം, ഒരു വർക്കർ 8 hours ആണ് വർക്കറായിട്ട് ജോലി എടുക്കുന്നത്, ബാക്കി 16 hours കൺസ്യൂമറാണ്. അപ്പം ഒരു വർക്കർ ചെയ്യുന്നത് അവന് വേണ്ടി തന്നെയാണ്. അവൻ എന്ത് ചെയ്താലും, ഒരു ഫാക്ടറിയിൽ പിക്കിൾസ് പാക്ക് ചെയ്താലോ ജാം പാക്ക് ചെയ്താലോ എന്ത് ചെയ്താലും ഇവൻച്വലി ഈസ് ഓൾസോ എ യൂസർ ടു ദാറ്റ്. ആ സൈക്കിളാണ് ഈ സിനിമ. ആ സൈക്കിളിൽ നന്മകൾ മാത്രം കൊണ്ട് അവർ നല്ലത് മാത്രം ചെയ്യിക്കാൻ നോക്കുന്ന ഒരു സൈക്കിളാണ് വേലക്കാരന്റെ ബേസിക് വൺ ലൈൻ എന്ന് പറയുന്നത്. ആൻഡ് ഇറ്റ്സ് വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ്. അതിൻ്റെ അകത്ത് എനിക്ക് എന്റെ ക്യാരക്ടറിനെ പറ്റി പറയാൻ പാടില്ലെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. സോ ഐ ഡോണ്ട് നോ, ഇറ്റ്സ് എ പീസ്. അത് ഐ മീൻ നെഗറ്റീവ് റോൾ ആണോ പോസിറ്റീവ് റോൾ ആണോ എന്നുള്ളതൊക്കെ തിയേറ്ററിൽ അറിയുന്നതായിരിക്കും രസം. പക്ഷെ രണ്ടും രണ്ട് പേഴ്സ്പെക്റ്റീവ് ആണ്. ആദി എന്ന് പറഞ്ഞ് ഞാൻ ചെയ്യുന്ന ക്യാരക്ടർ ഈ വർക്കർ സൊസൈറ്റിയെ ഒരു പേഴ്സ്പെക്റ്റീവിൽ കാണുന്നു. അറിവ് എന്ന് പറഞ്ഞ് ശിവ ചെയ്യുന്ന ക്യാരക്ടർ വേറൊരു പേഴ്സ്പെക്റ്റീവിൽ കാണുന്നു. സോ ദി ഫിലിം ഇസ് അബൌട്ട് 2 perspectives on workers. ഇവിടെ എല്ലാവർക്കും ഈ പ്രസ് കോൺഫറൻസ് വന്നതില്ല നന്ദി. ശിവകാർത്തികേയനെ പറ്റി കുറെ കാര്യങ്ങൾ പറയാനുണ്ട്. കാരണം എല്ലാവരും ഫോറിനടുത്താണ് ചോദ്യങ്ങൾ ചോദിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഞാൻ ശിവകാർത്തികേയനെ പറ്റി പറയാം. ഇന്നലെ അവിടെ ഐ തിങ്ക് 91.1 റേഡിയോ ചാനലിലെ പുള്ളി ലൈവായിരുന്നു. അപ്പോൾ ഇവിടെ എല്ലാവർക്കും അറിയില്ല, പുള്ളിക്ക് ഒരുപാട് ഫാൻസ് കുട്ടികളാണ്. തമിഴ്നാട്ടിലെ പുള്ളിക്ക് ഒരുപാട് ഫാൻസ് ഉണ്ട്. ഈ ആ ഒരു വിജയ് കഴിഞ്ഞിട്ട് എൻ്റെ അഭിപ്രായത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ കുട്ടികളായിട്ട് ഫാൻസ് ഉള്ളത് ശിവകാർത്തികേയനാണ്. അതിപ്പോൾ പുള്ളിനടുത്ത് ചോദിക്കുകയായിരുന്നു, അവിടെ ചോദിച്ചായിരുന്നു എന്തുകൊണ്ടാണ് നിങ്ങൾക്ക് അങ്ങനത്തെ ഈ ഫാമിലി ഓഡിയൻസും കുട്ടികളൊക്കെ എന്തുകൊണ്ട് കൂടുതൽ നിങ്ങളുടെ ഫാൻസ് ആവണമെന്ന്. അപ്പോൾ പുള്ളി പറഞ്ഞു, நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.